தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவைக்கு வருகை தருகிறார். கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றுகிறார். பிரதமரின் வருகையொட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. இன்று மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை அவிநாசி சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களில் இருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக விமான நிலைய பகுதிக்கு மாலை 4 மணி முதல் வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் முன்கூட்டியே செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பிரதமரின் இந்த வருகை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வரும் சூழலில் மோடியின் இன்றைய உரை தொண்டர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் கோவை மண்டலத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய பாஜகவினர் தீவிரமாக உழைத்து வருகின்றனர்.